இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறவன் எவனோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரத்தை பார்க்காதீங்க. ஆமா, உட்காந்து கதை பேசுறதுக்கு நேரத்தை பார்த்தா கதை பேசுவோம். யாராவது வந்தாச்சுன்னா, வீட்டுக்கு அண்ணன் வந்தாச்சுன்னா, தம்பி வந்தாச்சுன்னா, தங்கச்சி வந்தாச்சுன்னா, உட்காந்து மணிக்கணக்கா உட்காந்து பேசணும். ஆனால் பைபிளை வாசிக்கணும்னா கரெக்டாக ஒரு அதிகாரம், அந்த ஒரு அதிகாரத்தை தாண்டிடக்கூடாது. ஒரே அதிகாரம் தான். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு அதிகாரத்தை வாசிட்டு அப்படியே நிப்பாட்டி வேண்டியது. அடுத்த அதிகாரத்தை வாசிக்கணும்னா போதும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வந்தாச்சுன்னா சாப்பாடே மறந்து, தூக்கமே வர மாட்டேங்குது. மணி 2 மத்தியானம் சாப்பிடலையா, பசிக்கல. யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கான்? அண்ணன் கூட பேசிக்கிட்டு. யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கு? என் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கான், எங்க அண்ணன் வந்திருக்கான், எங்க அக்கா வந்திருக்கான். ஏன் மணி 2:30 மணி ஆச்சு, பசிக்கலையா? அக்கா ரொம்ப நாள் ஆச்சுல வந்து அவளை பார்த்து, 10 வருஷம் கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்திருக்கா, சாப்பிடும் மெதுவா சாப்பிடும். ஆமென், அல்லேலூயா. வசனத்தின் மேல பிரியமா இருக்கும் பொழுது அது நம்ம செய்யற காரியத்தை வாங்கி கை வச்சா பிரியமா ஆசீர்வதிப்பார். அன்பா கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வேதம் குறைவற்று ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. நம்மளை உயிர்ப்பிக்கும், நம்மளை தூக்கி நிறுத்தும், நம்மளை ஆற்றும், நம்மளை தேற்றும், நம்மளை பலப்படுத்தும், நம்மளுக்கு ஆலோசனை சொல்லும், நம்மளை வழி நடத்தும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் நமக்கு ஆலோசனை சொல்லும். அல்லேலூயா. ஆமா, நம்மளை நிற்க வேண்டிய இடத்தை காண்பிக்கும், நம்ம உட்கார வேண்டிய இடத்தை காண்பிக்கும், நாம் செய்ய வேண்டிய ஆலோசனைகளை சொல்லிக் கொடுக்கும் வேதம். ஆமென், அல்லேலூயா. அதை நாம் செய்யும் பொழுது நாம் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கப்படுமா. அவர் செய்வது எல்லாம் வாய்க்கும். அடியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் காரியத்தை கர்த்தர் வாய்க்கப்படுவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 காரியம். ஒன்று, நாம் என்ன செய்யக்கூடாது? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது, பாவியுடைய வழியில நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது என்ன? இரவும் பகலும் வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. வசனத்தின் மேல பிரியமாய் இருக்கும் பொழுது அது நம்ம செய்யற காரியத்தை வாங்கி கை வச்சா பிரியமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.